இயற்கையாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த விந்தணுக்கள் வெளியே வந்தாலும் உள்ளுக்குள்ள செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இதே ஒருத்தர் நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு, டைம் பண்ணுறாருன்னா முடியும், ஆனால் டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். மனுஷனுக்கு அந்த நீரை வாட்டரை மட்டும் கட் பண்ணி விட்டு பாருங்க, அந்த 3 நாளைக்கு அவன் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்துருவான். முடியாததை முடியணுங்கிறது தான் வில் பவர். ஐஷா, நான் ஒரு வாட்டி ஜிம்முக்கு போயிருந்தேன். அப்போ மாஸ்டர் நிற்கும்போது ஒரு பையன் வந்து கேட்டான், தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு பக்கத்தில் நாங்களும் நின்னோம். அவன் பேசின மேட்ரு என்னென்னா, மாஸ்டர் இது போல் நான் இங்கே வந்து ஃபுல்லாக நான் தம்பிள் எல்லாரும் ஆட அடிக்கிறேன், ஆனால் வெயிட்டில் நான் ஒரு நாளைக்கு 3 தடவை கிட்ட மாஸ்டர்பேட் பண்ணுவேன். நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறதுனால மாஸ்டர்பேட் பண்ணுறது எதனா பாதிக்குமா, இல்லை அந்த வேலையை நான் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டிருந்தான். சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாஸ்டர்பேஷன் அந்த அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து இயற்கையாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த விந்தணுக்கள் வெளியே வந்தாலும் உள்ளுக்குள்ள செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. ஸோ ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே அது நடக்குது, அது ஒரு சயின்ஸ். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே மாஸ்டர்பேஷன் பண்ண முடியாது. ஸோ அது மொத்தம் யூனிவர்ஸோட ஒரு பவர், அது நேச்சராக ஒரு காட் கிஃப்ட், அது கடவுளால் படைக்கப்பட்டது. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஃபிசிக்கல் மூமெண்ட்லேயே அது வந்து நமக்கு நடக்கும்போது ஒரு இன்ஜின் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போதே நடக்குது. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அவுட்புட் வெளியே வருதோ அந்தளவுக்கு செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் உள்ளுக்குள்ளே. ஆனால் மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது வெளியே வந்துட்டால் செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகாது. பண்ணக்கூடாது. அப்போது பண்ணக்கூடாது, ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து ஜென்ரலாக எப்பயாவது பண்ணுறாங்க அப்படின்னா சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னா வச்சுக்கலாம். பட் அதை ரெகுலராக பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அதோட இம்பேலன்ஸ் ஆகிடும், நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக வெளியே போக ஆரம்பிச்சிடும். இதே ஒருத்தர் நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு, டைம் பண்ணுறாருன்னா முடியும், ஆனால் டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் எனர்ஜி வேணும், நியூட்ரிஷன் வேணும். அது ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கும் நியூட்ரிஷன் வேணும், எனர்ஜி வேணும். அப்போ எப்படி நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா நியூட்ரிஷன் லாஸ் நிறைய நடக்கும் உள்ளுக்குள்ள. ஏன்னா உடம்பு வந்து லாஸஸ் நிறைய வெளில போயிடும், ஆனால் உடம்புல சேர்றது கம்மியாக தான் சேரும். ஆமாம், எப்படி மைக்ரோ தான் உடம்புல ஏறும், ஆனால் வெளியே போகிறது எவ்வளோ வெளியே போகுது. ஓகே, இப்போ நம்ம வயசுன்றதை நான் ஓப்பனாக கேட்குறேன் ஈஸ்வர், இதே விஷயத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணியே கேட்குறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு தேவைப்படும். இப்போது இந்த வயசில் இருக்க பசங்க, ஒரு 20 to 30 வயசுக்குள்ளே இருக்க பசங்க ஜிம்முக்கு போகிறாங்க, ஆனால் மாஸ்டர்பேட் பண்ணாமல் அவங்களால இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. 100ல் ஒரு 2 பேர் அது மாதிரி இருக்கிறது பெரிய விஷயம். இன்கேஸ் அந்த 2 பேர் நீங்களும் வந்துடுவீங்க நம்புகிறேன். ஒரு தடவை நான் சொல்லலை, ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை வரைக்கும் அவங்க அதிகபட்சம் மாஸ்டர்பேட் பண்ணலாம். ஆனால் நம்ம நியூட்ரிஷன்ஸ் தான் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரத்தத்துலேருந்து உருகி தாங்க வருது. எஸ், ஒரு தாய்கிட்டேருந்து தாய்ப்பால் ரத்தத்துலேருந்து உருகி தாங்க வருது. நமக்கு எப்படி விந்துங்கி உருகி வருதோ அங்கேயும் தாங்க பால் அங்கே உருகி ரத்தத்துலேருந்து வருது. நமக்கு இங்கேருந்து தாங்க அங்கேயும் தாங்க வருது. அது எந்த தேவைக்கு இந்த மாதிரி தான் நம்ம அதை நம்ம செலவிக்கணும். எதையுமே இதுவும் அளவுக்கு மீற. ஆமாங்க, பிளட்டு தான் நமக்கு செலவு பண்ணுது. அந்த பிளட்டு வந்து ஹியூமினிட்டியும் பூஸ்ட் பண்ணணும், மற்ற ஆர்கான்ஸ்க்கும் நியூட்ரிஷன்ஸை கொடுக்கணும், இதுக்கும் கொடுக்கணும்னா அது என்ன தான் பண்ணும். ஸோ அன்பான பேர பசங்களா சொன்னதை கேட்டிருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் உடலில் ஹெல்த்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்ல போனால் ஆதி காலத்துலேயும் சொல்கிறாங்க, காமத்தையும் கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்க, வாழ்க்கையில் பெரிய ஆயிருமாங்க. அதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதை யாரும் கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, காமத்தையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அவர் எங்கேருந்து சக்ஸஸ் பார்க்க முடியும்? இல்லை ஈஸ்வர், அதே ஜிம்மில் அந்த பையன் இடத்துல வந்து கேட்டா ஈஸ்வர் என்ன சொன்னா, மாஸ்டர் இங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க கை பெருசாக பெயின் இல்லை, ஆனால் வீட்டில் பண்ணுற ஒர்க் அவுட் இருக்குல்ல அது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் பயமாக பெயினாக இருக்குது. ஸோ இந்த பழக்கத்தை நான் நிறுத்தணும்னா என்ன பண்ணுறது மாஸ்டர் அவன் கேட்டான். இப்போ உங்களை ஒரு குருவாக மதிச்சு கேட்குறேன், என்ன பண்ணலாம்? அதான் உங்களோட மைண்ட் ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணுங்க, மைண்டை டைவர்ட் பண்ணுங்க. மைண்டை டைவர்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்மோக் ட்ரிங்க் பண்ணுறதை விட்டுட்டு தான் ஜிம்முக்குள்ளே வரீங்க. ஓகே, உங்களோட ஃபோக்கஸ் வந்து டெய்லி போய் மிரர் நின்று நான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், அது பில்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்களோட பார்வை சிந்தனையை வந்து திருப்புங்க அந்த பக்கம். இப்போ குதிரைக்கு வந்து இந்த கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி பார்வை நேராக போகுது, அதை எடுத்து விட்டால் அது எங்கிட்டாலும் போகும். அது மாதிரி நீங்களாக அது விஷயத்தை கொண்டு வாங்க. அன்வான்ட் திங்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீ சீரியஸாக அதனால போகிறதுனால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, லாஸஸ் தான் அதிகம். அதனால என்ன கிடைக்குது, ஒருத்தட்ட நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை வச்சுக்கிறதுக்கும் தேவை விஷயத்தை போய் ஒரு பெண்கள்கிட்ட பழகிறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ அது வந்து என்றைக்கு வேணாலும் அது கிடைக்கும். ஆனால் நமக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் சக்ஸஸுங்கிறதும் அந்த ஒரு பீரியட் கூட தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இதே நீங்கள் வந்து எல்லாத்தையும் லைஃப்பில் அனுபவிச்சுட்டு நல்ல விஷயத்தை முடிச்சுட்டு ஒரு 40 வயசுக்கு மேலே நீங்கள் எங்கே எது வேணாலும் காசு இருந்தால் நம்ம லைஃப்பில் அனுபவிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே தான் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே அனுபவிக்க முடியாது, அனுபவிச்சுமே பிரயோஜனம் கிடையாது. 25 வயசு மாதிரியே பேசல நீங்கள், ஆனால் 45 வயசு மாதிரி. நான் சிம்பிள் கான்செப்ட் அதை நான் மெடிடேஷன் நிறையா பண்ணுவேன். நான் நீ வந்து ஒருத்தர் லைஃப் ஸ்டைல் நான் வந்து படித்து பார்ப்பேன்.
ஒருத்தன் லவ் ஃபெயிலியர் சொல்லிட்டு உட்காரும் போது அவன் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணலாம் படிச்சு பார்ப்பேன். அப்போ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண நம்மளுக்கு முதல் உட்காந்துரும் தெரிஞ்சு போயிரும்ல. ஸோ அப்போ நான் உஷாராயிடுவேன். கிளியை உயிரோட வச்சிருக்கணும், சாவு விட்டுறக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து வந்து நிறைய விஷயங்கள் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதனால் ஒரு 5ஆவது படிக்கிற பையனை கூப்பிட்டு விட்டான்னு தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால நெட்வொர்க் வளர்ந்துருச்சு. ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகிறது நல்லது. ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ஈஷோ, அதே போல் ஒரு காம்படிஷனில் அந்த ஸ்டேஜ் ஏறி நிற்கிறதுலாம் ஒரு பெரிய தவமாக இருக்கும் பல பேருக்கும். அதுக்காக மெனக்கிடுவாங்க. அந்த வாட்டரை கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட நம்ம நேர்லேயே பார்த்துருப்போம். நீங்கள் இவ்வளோ ஸ்டேஜ் ஏறி இருக்கீங்க ஈஸ்வர், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க? இது போல் பெரிய ஈவெண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பாடியை பம்ப் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்? அது சீரியஸ்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது என்னன்னா, அந்த வாட்டர் கட்டுங்கிறது தான் வந்து உச்சக்கட்டத்தில் உங்களை வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை உணர வைக்கும். அந்த அந்த ஒரு மனுஷனுக்கு அந்த நீரை வாட்டரை மட்டும் கட் பண்ணி விட்டு பாருங்க. அந்த 3 நாளைக்கு அவன் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்துருவான். இனிமேல் எதையுமே செய்யக்கூடாது சாமி அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருவான். ஏன்னா அந்த அளவுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துரும். என்னன்னா, வாழ்க்கையில் எதையுமே நம்ம வந்து வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்துரும். முற்றும் திறந்த நிலைக்கு கொண்டு போயிடும். ஏன்னா அவங்க தண்ணி தான் வந்து உயிரே. உங்களுக்கு சாப்பாடு கூட நம்ம தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது அவங்களால. அதை ஒருத்த கண்ட்ரோல் பண்ணி நிற்கிறானா அதனோட மனசு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் பாருங்க. பாடி பில்டிங்கே கிட்டத்தட்ட தவம் தான். 100% தவம். 100% தவம். அவங்களுக்கு நாக்கு சுவையை கட்டுப்படுத்தணும், உப்பு இல்லாமல் இருக்கணும், தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்களோட மனசு கண்ட்ரோல் பண்ணணும். 3 நாள் வரைக்கும் கூட தண்ணி இல்லாமல் மேட்ச் பண்ணுவீங்க. அதுதாங்க அவங்களோட வில் பவருங்கிறது எங்கேருந்து வருது? நம்மளுக்குள்ள இருந்தா வருது. ஆமாம், முடியணுங்கிறது தான் வில் பவர். கிராம்ப் ஆகும், எல்லாம் ஆகும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பிரீத்திங் எடுத்து நிற்கணும். அழகாக ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ் ஆகும் சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. வாட்டரை கட் பண்ணிட்டீங்க, காம்படிஷன் டைமு, ஒரு 10 பேர் ஸ்டேஜில் லைனாக நிற்பீங்க. அதில் 2 பேர் பொத்துன்னு கீழே விடுவாங்க. காரணம் இது போல் நீங்கள் முன்னாடி எடுத்துக்கிட்ட அந்த பிரயத்தனங்கள் எல்லாமே தான். இந்த வாமிட் எடுக்கிறது, சில பேர் ஸ்டேஜில் இறக்கிறதுலாம் நடந்திருக்கு, நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த அளவுக்கு உயிரை கொடுத்து பாடி பில்டிங் பண்ணுறாங்க. அதான் நீ சிம்பிளாக சொல்ல தப்பான கைட்னஸ் தாங்க. தண்ணி கட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். ஒரு 5 நாளைக்கு மேலே கொஞ்சம் 5 4 3 கொண்டு போகணும். இந்த ஆர்வக்குள்ளார் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி நேரத்தில் ஏதாவது பண்ணி பண்ணுறது, தண்ணி இல்லாமல் பண்ணுறது, அப்புறம் வந்து எக்கு தப்பாக ஃபுட்டு எடுத்துக்கிறது. அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா வயிறு கொமட்ட ஆரம்பிச்சிடும். தண்ணி வந்து போய் மூக்கில் ஏற ஆரம்பிச்சிடும். ப்ரெஷர் கொடுக்கும்போது தலைக்கு ஏறிடும். கேஸ் குடிச்சிருவாங்க, கேஸ் போய் தலைக்கு ஏறும். எல்லாம் அவங்களோட தப்பான விதிமுறைகள் தான். அவங்கள ரெடி பண்ணுறவனே இது தப்பெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு எதுவுமே ஒன்றும் நடந்ததே கிடையாது. கிராம்பாகவும் ரிலீஸ் ஆயிடும். ஒரு வாட்டி மயக்கம் மட்டும் விழுந்ததோ இல்லை. ஐயே, அது மாதிரிலாம் நடக்காது. என்ன இது உடம்பா இருமானே தெரியல. அதாங்க சரியான விதத்தில் போனால் எதுங்க அது நடக்குது. சூப்பர் ஈஸ்வர்.